பானுமதி என்னம்மா எதுக்கு இந்த நக்கல் கூப்பாடு? கூப்பிடையிலே நக்கலா இருக்குச்சுமா. நக்கலா இருக்கா? என்ன வேலையெல்லாம் நடக்குது? ஆமா, எடுத்து வைக்கிறீங்களா? ஏங்க கிட்ட வாங்கிச்சுமா. அதான் சவுண்டுக்கு நல்லா சொல்லு. லாங்கா இருந்தால் தான் உனக்கு தெரியுது. கேட்குதா? இங்கே வருங்க. மணி எத்தனைன்றீங்க? 11 மணி. 11 மணிக்கு எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் கழுவி எடுத்துகிட்டு போயிட்டோம்டா, காஞ்சு போகாது. இல்லைன்னா பார்த்துக்கங்க, காஞ்சு கழுவி போகவே முடியாது. பிளாஸ்டிக்கில் இருந்தால் தான் காயாது நினச்சி போடுறோம். ஆனாலும் மாவு அப்படி ஒட்டிக்கிட்டு காஞ்சு. அதனால லேசாக கழுவிக்கிறோம். எப்போ முடித்துரும் போயிட்டீங்கன்னா என்ன தெரியுது? நல்லா இருக்கும். வேலை பார்க்கையிலையும் சேலை ஒழுங்கா போட்டுன்னு சொல்ல வந்துட்டேன். சரி விடுங்க, அவர் சரிக்கிட்டு இருக்கட்டும். அவர் சொல்கிறது கரெக்டு தானே. அதனால பார்த்துக்கங்க, லேசாக கழுவி எடுத்துகிட்டு போயிடுவீங்க. ஏன்னு கேளுங்க, அப்படியே காஞ்சிரும். காஞ்சிருச்சுன்னா கழுவ முடியும். இன்னைக்கு வியாபாரம் ரொம்ப டல்லுதேன். ஆளுகள்லாம் நிறைய வந்தாங்க. அப்படி பேர் மாலை ஓட்டுருக்காங்க, கோயில் உலகத்துக்கு போயிடுறாங்க. அது போக பார்த்துக்கங்க, காய்கறி விலையும் கூடிடுச்சு. காயை வாங்கிட்டு ஓடிடுறாங்க. இதில் எங்கிட்ட நாங்கள் ஸ்நாக்ஸ் வாங்குறது. சரி விடுங்க, நம்மளுக்கு கலந்தது. இந்த வடை ஊரம் கிடக்கு. காட்டுங்க வடையை. வடை ஊரம் அந்த பூரம் கிடக்கு. இதை பூரா நைட்டுன்னு பார்க்க மாட்டான். அப்படியே நாத்தனார், இந்த விரல் கேமரா கிட்ட தெரியலையா உங்கள் விரல், நாத்தனார் மச்சான் மண்டாட்டி அப்படியே வரிசையாக ஒரு பார்சலாக கொடுத்துக்கிட்டே போயிடுவோம். இப்போ பாருங்கள், இன்னைக்கு காட்டு எல்லாத்தையும். இப்படித்தான் ஒவ்வொரு நாளும் ஓடிக்கிட்டு இருக்கு. நாட்களை கடத்திக்கிட்டு போய்கிட்டு இருக்கான். அதுக்கிட்டே ஒரு மனுஷனையும் பொம்பளையெல்லாம் நல்லா உழைங்க நான் சொல்லிட்டு கிடக்குறேன். என்ன சொல்றிய? கஷ்டப்பட்டு காசை சம்பாதிக்கிறப்ப நம்ம மனநிறைவோடு நிம்மதியாக இருக்கும். அப்படித்தான் நான் என் சீமானு யோசிப்பார், நானும் யோசிப்பேன். இன்னைக்கெல்லாம் ஏற்றிக்கிட்டு இருக்காங்க எல்லாரும். வியாபாரம் காலிஃப்ளவர் கார ஊரா இங்கே வருங்க சீமா. இன்னைக்கு என்ன பண்ணுறாருன்னு கேளுங்க. வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே, வியாபாரத்தை பார்க்குறாருலங்க. ஓடியே போய் பைக்கில் கட்டப்பையோடு ஏற முடியாதவங்களுக்கு ஓடியே போய் ஏற்றி விடணும்னு போனார். அதுக்குள்ளே முன்ன பைக்கு ஓட்டிக்கிட்டு இருந்தவங்க மையன் வேகமாக அம்மா விட்டு பையை தூக்கி முன்ன வச்சுக்கிச்சு. இவர் போய் இப்படி கையை கொண்டு போய் ஏந்திட்டு சும்மா வராரு. இது தேவையா? அவங்க உதவின்னு கேட்டால் செய்யலாம்லங்க. ஓடுறாருங்க திடு 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 திடுண்டு. எங்கே இருந்ததே இந்த உதவி செய்கிற போனால் வந்துச்சுன்னு யார்கிட்ட தான் தெரியும். உதவி பண்ண வந்தேன், நம்மளுக்கு உதவி பண்ணுங்க. ஏனே இதை தூக்கி விடுங்கன்னு கேட்டால் போடலாம். நம்ம தான் இங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோமே, அதில் போய் ஓடியே போய் தூக்கி விட போகணுமா? அப்புறம் ஒருத்தவங்க பைக்கு ஓடிக்கிட்டு போகிறாங்க. அவங்க நிப்பாட்ட போய் சாய போதும், சாய போகுது பள்ளத்துலன்றார். அட ஏன் கேட்குறீங்க? அப்படி மற்றவங்களுக்குலாம் உதவி பண்ணிக்கிட்டு இருப்பார். எனக்கு எந்த உதவியும் பண்ண மாட்டேன். அது ஆம்பளைங்களுக்கு உள்ள குணம்னு நினைக்கிறோம். அடுத்த பொம்பளைங்களுக்கு மட்டும் உதவி பண்ணணும்னு தோணுது, நம்மளுக்கு மட்டும் தோண மாட்டேங்குது. ஆமாம், போதுமாப்பா, நல்லா இருக்குதுவா? ரொம்ப அலசி கொண்டு வரும். இதை பூரா அலசி அதுக்கப்புறம் வீட்டில் போய் விளக்கி எடுத்துக்கணும். இப்போ காஞ்சி போயிருந்தது. அது சாக்கை கட்சிமா, சாக்கை எடுத்து செட் பண்ணிக்கணும். இப்படி இதுகளை பூரா வாளியில் பூரா இந்த சாக்கில் ஓட்ட முடியாது. தட்டுகளை உள்ள வச்சுட்டு வச்சீங்கன்னா தானே நிற்கும். அப்படி சொல்லுங்க விவரமா. நான் படுத்துருக்கேன். மூளை இல்லைன்னு சொல்லி கட்டுறாரு. எனக்கு மூளை இல்லை. சரி, இது அப்புறம் எடுத்து வைக்கிறேன். கட்டிட்டு வருவா. கத்திரிக்காய் தக்காளி எல்லாம் வாங்கியாச்சு. நம்மளுக்கு ஒரு கவர் இருந்துச்சுண்ணா. இப்படி லாஸ்ட்டாக கிளம்பி போயிருந்தேன். வியாபாரி கொஞ்சம் கொஞ்சம் விலையில குறைச்சி கொடுக்குறாங்க. அதே எல்லாரும் கேட்டிருந்தாங்க, என்னக்கா எங்களுக்கு மட்டும் விலை கூட இருக்குது, உங்களுக்கு மட்டும் குறைச்சி வாங்கணும்னு சொல்லியிருந்து. இந்த பக்கத்தில் காலிஃப்ளவர் போட்டிருக்கு தம்பி. அந்த தம்பிகிட்ட எல்லாத்துக்கும் 20 ரூபான்னு கொடுத்தா எனக்கு ஒரு 5 ரூபாய் குறைச்சிட்டு 2 பூ 15 ரூபாய்க்கு கொடுங்க. 2 பூ 30. உளறிட்டு 2 பூ 30 ரூபாய்க்கு கொடுங்கண்டே கொடுத்தாப்புல. அது மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் வியாபாரிகளுக்கு சரி சாப்பிடுவோம். நாங்கள் 2 வடையை எக்ஸ்ட்ரா கொடுத்து இந்த சாப்பிடு தம்பி. அப்படித்தான். பூ நல்லா இருக்கா? 30 ரூபா.
கத்தரிக்காய் ஊரம் 10 ரூபா. இந்த ஊரம் 10 ரூபா. பப்பாளி பழம் எல்லாம் சேர்த்து இப்போ அந்த டையில் போட்டுருக்கியா போடுங்க போட்டுக்க போடுங்க. வரையில் ஆட்டாவில் வந்துடுவோம். இந்த பெரிய தட்டை மட்டும் இல்லைங்கப்பா. பெரிய தட்டை இது பூரா சமோசா தட்டு கொண்டு வந்து அதை போட்டு காட்டில் இப்படி போட்ட வேண்டியது. அதுக்கப்புறம் மூடியில் பூரா எடுத்து அதுக்குள்ளேயே போட்டுறது. அதுக்கப்புறம் இந்த வாளி அடுப்பு இதெல்லாம் வந்து இதுக்குள்ளேயே வச்சு இது பண்ணிடுது. ஏன் எதையுமே நீ சொல்ல மாட்டேன். அதெல்லாம் ஒரு உள்ள வை. குச்சுன்னுக்கிட்டே இருப்பார். நம்ம பேசணும்ல என்னத்தையாவது. எங்கே கவரக்கணா அவ்வளோதானே முடிஞ்சா. அப்புறம் இது வடை உள்ள கவர் கிடக்கான்னு வர்றேன் ஆரம்பிக்கிறேன். இந்த வடையில் பூரா நாத்தனா மச்சா விடு அவங்களுக்குலாம் கொடுத்துட்டு போ. ஏண்டு எழுங்க வேஸ்ட்டாக போகிறத காலையில் வச்சு கூட சாப்பிட்லாம். ஏண்டு எழுங்க 11 மணிக்கு போட்டிருக்கோம். 11 மணிக்கு போட்டால் வடை கெட்டு போகாது. என்ன இருக்கிறீங்கள இன்னைக்கு கேமரா சரியில்லைன்னு அவ்வளோதான் சிம்மா. என் நண்டு கூட அழகாக எடுக்குதுங்க கேமரா. இவர் கேமரா எடுக்க சொன்னா தலைகளை எடுக்கிறார். என்ன சிம்மா ஓரங்காட்சியே போறீங்க. நல்லா இல்லாமல் மட்டும் இருக்கட்டும் மக்களே. இது கேமரா நல்லா இல்லைன்னா இதை ஒரு பரத்தில் மச்சான் முன்னாடி கிட்ட கொடுத்துட்டு போயிடுவோம். ஒரு பரத்தில் நாத்தனாவு சமோசா 7 ரூபானே கம்மியாக இருக்கா வாங்கிக்கோங்க. வேணாண்டா வற்புறுத்தி வியாபாரம் பார்க்கலாம். எங்கள் வீட்டுக்கு நாங்கள் எடுத்து போவோம். என்ன மக்களே இப்படியே போகிற ஓக்கலையே அப்படியே யாராவது ரோட்டோரமாக இருக்கிறவங்க அப்படி யார்ட்டையாவது கொடுத்துட்டு போயிடுவோம். வேஸ்ட் பண்ண மாட்டோம். வேஸ்ட் பண்ணுறது நம்மளுக்கு பிடிக்காது. அன்னன்னைக்கே அளந்த கூடி என்ன செய்கிறது. நம்ம கையில் என்ன இருக்குது. கடவுளுதே இந்த கூட தீப்பெட்டி இருந்துச்சுங்கப்பா. அதுக்குள்ளே வைக்கிறோம். அதுக்குள்ளே தானே இருக்குது. இது நம்ம வச்சுக்குவோம். நம்ம வீட்டுக்கு அப்பம்லாம் காலை வரைக்கும் நல்லாயிருக்கும். காலையில் சாப்பிட்டா கூட நல்லாயிருக்கும். மற்றபடிக்கு தான் இது பருப்போட கூட கொஞ்சம் நிறையா எல்லா வடையுமே காலையில் சாப்பிட்லாம். ஏன்னா 11 மணிக்கு போட்டதுனால அது நல்லாயிருக்கும். போல எல்லா வியாபாரியும் கிளம்பிட்டாங்க. நாங்களும் வேகமாக கிளம்பு. போயிலே மச்சா வீட்டு கொடுத்துட்டு போயிடுவோம்னே. மச்சா விடு நாத்தனா விடு ஆளுக்கு ஒரு பார்சலாக கொடுத்துட்டு போவோம். ஃப்ரிட்ஜில் வந்து திங்கிற பழக்கமே இருக்காது. தட்டை உள்ள வைக்கலாம். இந்த தட்டுகள்லாம் உள்ள வைக்கலாம். ஆமாம் இதை வைக்க மறந்துட்டோம். சரியிடலாம். இதை வைக்கிறீங்களா நான் பிடிச்சிக்கிறேன். இந்த நுணுக்கமான வேலையெல்லாம் சீமா அப்பாவால் தான் முடியும். நம்மளால் முடியாது. போச்சு எல்லாமே கீழே விழுந்துச்சுமா. நீங்கள் தூக்கி கொடுக்க வேமா ஒன்றுங்களே நம்மளுக்கு தூக்கி கொடுக்க பால் இருக்க பற்றியில் அதான் சொன்னால் கேட்கணும் சிம்மா. இந்தாங்க இந்த பப்பாளி அதுக்குள்ளே போடுங்க. நசுங்காதுச்சுமா. காய் கடைசியாக வைக்கணும். முன்னாடி வச்சுக்கணும். காய் பழத்தை மட்டும் இதில் விடுங்க. இப்படித்தாங்க ஒவ்வொரு நாளும் கிளம்பிக்கிட்டு இருக்கோம். ஏப்பா சிலிண்டரை போட்டுங்க. எல்லோரும் கிளம்பிட்டாங்க. தக்காளி கடை கூட கிளம்பிடுச்சு. மணி எத்தனைன்றிய 11:30 மணி. 11:30 மணிக்கு நாங்கள் எல்லாத்தையும் எடுத்து வச்சு கிளம்பி இப்படித்தான் ஒவ்வொரு நாளும் போய்கிட்டு இருக்கோம். அப்படித்தான் வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு. அதுலேயும் உங்களுக்கு இப்போ அடுத்தடுத்து அதுதான் ரொம்ப நாளாக வந்து வெளியில் போகிற வீடியோக்கள் போட முடியும். இருட்டாக்கிட்டார். சரி நான் அப்புறமா நாத்தனா வீட்டுக்கு போகையில் உங்களுக்கு வீடியோ எடுக்கிறேன். என்னங்க எல்லாத்தையும் அமர்த்தியாச்சுன்னு எடுத்து வைக்கணும்ல. அதனால் வண்டியை எங்கனே நிப்பாட்டிட்டு போயிடுவோம். ஏண்டா அம்புட்டு தூரம் தள்ளிட்டு போக முடியாது. அதனால் போய் இப்போ தான் ஜீமா தள்ளி வைக்கிறார். எல்லோரும் கிளம்பிட்டாங்க. எல்லா வியாபாரியும் நாங்கள் தான் நிற்கிறோம். இங்கே பாருங்க தக்காளி வியாபாரி கூட அமர்த்திட்டார்.
ரைட்டு. சரிங்க, ரொம்ப இருட்டாயிருச்சு. வாங்க சிம்மா, அதையே என்னத்தை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? வாங்க, மணி ஆகி போச்சுல. கடகடன்னு வரமாட்டார். பயப்படுறதுக்கு இல்லை, மணி ஆயிடுச்சு, எனக்கும் டயர்டாக இருக்குல்ல. அதான் சொல்லுங்கள், நானாச்சும் இந்த வேலை மட்டும்தான். நீங்கள் உங்கள் வேலையும் பார்த்து அதில் வந்து எனக்கும் உதவி பண்ணுறேன்னா பெரிய விஷயந்தேன். ஒரே இருட்டாக இருக்குது. புது போட வீட்டில் வச்சுட்டுடியான்ட்டான். இந்த பழைய உள்ளதான் எடுக்கிறேன், அதனால் எதுவும் நினச்சிக்கிறாதியே. வடை கொஞ்சம் மிஞ்சி போச்சு. இன்றைக்கி வியாபாரம் இன்றைக்கி கம்மி தான். மக்கள்லாம் அதிகமாக தான் வந்தாங்க, ஆனால் வியாபாரம் கம்மி. அதே சரி, போகிற ஓக்கில் சும்மா வேஸ்ட்டாக போகிறது. நம்ம அடுத்த பக்கம் தின்றாலும் இது எனக்கு வேணாம், நான் திங்கிற மாதிரி இல்லை. அங்கே விடுங்க பெரியம்மாவுக்கு. இந்தாங்க பெரியம்மா, சும்மா சாப்பிடுங்க பெரியம்மா. நம்ம பிள்ளைய என்ன பிள்ளைய கூட தினமும் தான் திண்டு கிடக்கு. ஏத்தே தூக்கி விடுறீங்களா? ஏத்தே போயிட்டு வரட்டுமா? ஆட்டம். ஒரே இருட்டாக இருக்குங்க, ஒன்றுமே எடுக்க முடியாது. நாத்தனார், ஆமாம் நாத்தனார் இங்கே வருங்க. ஆய் சொல்லுங்க. ஒன்றுமே தெரியல, பல்லு தான் தெரியுது. எங்கள் பெரியம்மா அது கூட பூச்சாடி மாதிரி இருக்காங்க. சரிங்க, வடையெல்லாம் கொடுத்தாச்சு, நாங்கள் கிளம்பிட்டோம். இன்னும் வீட்டுக்கு போயிட்டு தரோம். பார்த்துக்கோங்க, மணி எத்தனை இருக்குங்க? சவுண்டை டிவி சவுண்டு எதுக்கு போட்டு ஓட்டிக்கிட்டு இருக்கு 11 மணி வரைக்கும்? படிக்கிற வயலுங்க இது. பார்த்துக்கிட்டு வீட்டுக்கு வர 11:30 மணி ஆயிடுச்சுங்க. 11:30 மணிக்கு வீட்டுக்கு வந்திருக்கோம். இப்படித்தான் உழைச்சிக்கிட்டு கிடக்கும். எப்படிலாம் வேலை பார்க்குறோம்ன்றதை ஏன் காட்டுறோம்டா, ஒரு பொம்பளையாக இருந்து நம்மளால் முடியாது அப்படின்னு சொல்கிறது எதுவுமே கிடையாது. நம்மளால் முடியும்னு எல்லாரும் முயற்சி பண்ணலாம். அம்மா எனக்கு கொஞ்சம் துணைக்கு இருக்கிறதுனால கொஞ்சம் உதவியாக பிள்ளைகளை பார்த்துக்கிறதுக்கு இருக்குது. நானே என் புருஷனும் 11 மணி வாங்க வாங்க மணியை காட்டுறேன். மணி எத்தனை? 2 அப்பா 11 12 மணி ஆயிடுச்சு. அப்போ 12 மணி ஆயிடுச்சுங்க. நான் சாப்பிட்டுட்டு தூங்க 1 மணி ஆயிரும். அப்புறம் பகலில் விழுந்து தூங்கிடுவேன் கொஞ்சம் நேரம். முடிய வேண்டாம், 2 நாளைக்கு லீவை போட்டுக்கிடுவேன். ஏன்டா நம்ம உடல்நிலையும் முக்கியமில்ல. இப்படி தான் தினம் உழைச்சிட்டு வாரோம். ஆத்தா அன்றைக்கி என்ன சமைச்சு வச்சுருக்கா? என்னமா சமைச்சாப்பா? என்னப்பா? ரசம் வச்சுருக்கு. என்னத்தையும் சாப்பிடுவோம். இன்றைக்கி என்னத்தை புளியை கரைச்சி வச்சாலும் சாப்பிட வந்தேன். ஏண்டு கேளுங்க, முட்டை வதக்கிருக்கா? முட்டை வதக்கிருக்கு. வத்த குழம்பு வச்சேன், அது இப்படித்தான் இருக்குது. தினமும் கடையில் வாங்கி சாப்பிட முடியாது. தினமும் கடையில் வாங்கி சாப்பிட்டாலும் ஒரு மாதிரியாக இருக்குது. என்றைக்கோ ஒரு நாளைக்கு ஆசைப்படுதுகள்ன்ட்டு வாங்கிட்டு வர்றேன். இப்படித்தான் காலங்களும் பொழுதுகளும் ஓடுது. இது நீங்கள் பார்த்து பரிதாபப்படுறதுக்கு இல்லை. இந்த வீடியோ உழைக்கணும், உழைச்சிக்கிட்டே ஓடிக்கிட்டே இருக்கேன். பார்த்துக்குங்க, காலைல சக்கரத்தை கட்டிக்கிட்டு. என்னை மாதிரி தாய்க்குழங்க நிறைய பேர் வாழ்க்கையிலே இப்படித்தான் கஷ்டப்பட்டு உழைச்சிக்கிட்டு இருக்காங்க. சந்த கடையில் உட்காந்துருக்கிற ஊரும் பொம்பளையே தான். அவங்க புருஷனும் பிள்ளையுமா உட்காந்து வேலையை பார்க்குறாங்க. இப்படிலாம் உழைக்கிற மக்களுக்கு என்னத்தையும் பார்த்து பண்ணி விடுங்க. என்னத்தை கேட்பேன் உங்கள்கிட்ட லைக்குத்தேன். அப்படியே என்னதான் வருது. உட்காரட்டுமா? ஏப்பு பிள்ளையெல்லாம் தூங்கிடுச்சுல. ஏத்தா இத்தனை மணி நேரம் நண்டு நீலாம் இது என்ன குரல் ஒரு மாதிரியா இருக்குது? தொண்டை கட்டிக்கிருச்சு. இந்த சளியில் எங்களுக்கு பனியில் வாரமுங்க அப்படியே கிடுகிடுன்னு வருது. உட்காந்துக்கிறேன், நிற்க முடியல. அப்படியே பார்த்துக்குங்க. வடையெல்லாம் கொஞ்சம் மச்சா பொண்டாட்டி தூங்கிட்டா. அவளை எழுப்பி இந்தாண்ட அவட்ட அந்த வடையை கொடுத்துட்டு நாத்தனா இன்னைக்கு எங்களை காத்துக்கிட்டே நிற்கும். எப்போவுமே நாத்தனா இந்த டை இதுகள்லாம் கொண்டு போய் அவனை வச்சுட்டு வருவோம் மாமியார் வீட்டில். அதுக்காக நாத்தனா நிற்கும். அது இன்றைக்கி நின்று டையெல்லாம் இறக்கி வச்சிச்சு. அதுக்கு ஒரு பார்சலை கொடுத்துட்டு அப்புறம் அக்கம்லாம் அவனை நின்றுக்கிட்டு இருந்தா. அவங்ககிட்ட ஆளுக்கு ஒன்று எடுத்து கொடுத்துட்டு வந்தான். வேஸ்ட்டாக வெட்டியாக போகிறத எதுக்கு திருட்டு போகிறாங்க? 12 மணிக்கு மேலேயும் ஆளுங்க நாத்தினா நாங்கள் வருவோம்னு இருக்கா நின்றுக்கிட்டு இருக்கோம். அதோட பேசிக்கிட்டு ஆனால் 2 பேரும் நின்றுக்கிட்டு இருந்தாங்க. அதோட கொடுத்துட்டு வந்தோம். காலையில் சாப்பிட்டாலும் நல்லாத்தான் இருக்கும். ஏன்னு கேளுங்க, 10 மணிக்கு தானே போட்ட வடை நல்லா இருக்கும். அப்படி தேங்க குழம்பு தலைப்பு போய்கிட்டு இருக்கு. பிள்ளை ஊட்டியில் பார்த்துக்கிறதுக்கு ஆத்தா இருக்கிறதுனால எத்தனை மணியாக இருந்தாலும் மனசு நிம்மதியோடு வேலை பார்த்துட்டு வருவோம். இல்லைன்னா ஆத்தாலேன்னு வச்சுக்கோங்க. ஆத்தையா கை வீங்கிக்கிடுச்சுங்க. ஆத்தாலேன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப கஷ்டம்தான். எங்கள் அப்பாவை காணா? ஏங்க வாங்க சாப்பிடுவான். மணி 12 ஆயிடுச்சு. நானாச்சுங்க இந்த ஒரு வேலை தான். என் புருஷன் பாவம் வேலையும் பார்த்துட்டு அதோட எனக்காக நின்று எத்தனை மணி நேரமாக நின்று வராருங்க பாருங்க.
நான் நினச்சிக்கிருவேன் நம்மளாச்சும் வீட்டில் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கொஞ்சம் வேலையை பார்க்குறோம். அவர் பொழுதுக்கும் பார்த்துட்டு காலையில் 8 மணிக்கு கிளம்பி 9 மணிக்கு கிளம்பி போகிறவர் பார்த்துட்டு 7 மணிக்கு வந்து அதுக்கப்புறம் என் கூடயே நின்று 12 மணி ஆயிடுது வீட்டு வரோம். இப்படியே வாரோம். வண்டி சக்கரம் மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு வாழ்க்கை. வண்டி சக்கரம் தான் அது போடுங்க. காலையில் கழுவிக்கிடுவோம். இப்போ கழுவ முடியாது, எதையும் தொடவே முடியாது. இப்படியே வண்டி சக்கரம் மாதிரி இப்படி சுற்றிக்கிட்டே வரவுந்தேன். உழைச்சிக்கிட்டே கிடக்க முடியாது. பார்க்குற மக்கள் என்னை மாதிரி உழைக்கிற மக்கள் இருந்து என்ன லைக் பண்ணுங்க. எனத்துக்கோ சொல்லிக்கிட்டு கிடக்கு அப்படின்னு நினைக்காம ஏங்க கொஞ்சம் நேரம் ஆகும் சாப்பிட. கொஞ்சம் சான்ஸ் கிரஞ்சிருந்தா அப்படி வருது. கைகாலெலாம் கொடுக்குறாங்க வலிச்சு போய் வரும். சரி லைக் பண்ணுங்க. இன்னும் ஒரே ஏதாவது எடுக்குமாண்ணா தருமா போதும் கட் பண்ணு.